ஆங்கிலர்ஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபிஷிங் ட்ரிப்பு கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெயினிங் போய் ஏற போகிறோம். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் டேக்கிள் ஷாப்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஃபிஷிங் போய்ட்டு வர மாதிரி பிளானு. பார்ப்போம், வீடியோ வந்து பாருங்கள். கைஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருச்சு. 4:20க்கு கிளம்ப வேண்டியது, இப்போ டைம் வந்து 7:05 ஆச்சு. 7:15க்கு டைம் கிளம்போம். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி ட்ரிப்பை வந்து ஸ்டார்டிங் அமர்க்கலமாக ஆரம்பிச்சிருக்கு. போய் பார்ப்போம். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. 4:15 4:20க்கு வர வேண்டியது பார்த்திங்கன்னா இப்போது 6:45க்கு வந்து இறங்கியிருக்கோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம நண்பரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவரு கூட தான் வந்து ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கடல் செம்ம காமாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஃபிஷிங் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ சுற்றி பில்டிங்ஸ் லோக்கல்ஸ்லாம் இருக்காங்க. பார்ப்போம், போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ட்ரை பண்ணோம். ஒரே ஒரு சின்ன மீன் மட்டும் மாட்டுச்சு, அதை மட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு. பட் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிவிட்டி இல்லாதனால இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி டேக்கிள் டிப்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். இங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஷாப்புக்கு ரீச் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கைஸ், டேக்கிள் டிப்ஸ் பார்த்திங்கன்னா கேரளாலே 2 இடத்துல இருக்குது. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா டேக்கிள் டிப்ஸ் கேலிக்கட்டில். இந்த ஷாப் வந்து இன்னொரு ஷாப்போட கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போனது நம்ம இந்த இடத்துக்கு தான். அதனால் வந்து இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குங்கிறத குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்ஸு, வார்ம் ஹூக்ஸு, ஸ்னாப்பர்ஸ், ஸ்விவல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மஸ்டர்ட்ஸில் எல்லாமே. அண்ட் அப்படியே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ். இந்த கடையில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜெரக்கோட பிராண்ட்லேயுமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே லிவர்ஸ் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் குவிக்காக வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜெரக்கோட ப்ராடக்ட்ஸில் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்டட் ஸ்விம் பேஸ்லேயும் அந்த சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்ஸில் வந்த சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் லூர்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க, டீப் டைவர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஃபேமஸான அல்ட்ராலைட் லூர் ஸ்ட்ரைக் ப்ரோவில் மஸ்டாங் மீனோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லூர்ஸ் வச்சுருந்தாங்க. ரீல்ஸுமே கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நான் இந்த ஷாப்பில் பார்த்த அளவுக்கு வந்து லூர்ஸ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. ராட் அண்ட் ரீல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி நம்ம பார்க்குற அந்த ஜெரக்கோட பிராண்டு, இந்த சேவேஜ் கியர், ஜிஃபின் அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த ஓனரோட கல்டிவா சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜீமனோட ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஹவாஸோட ஹார்ட் லிவர்ஸ் அண்ட் பாப்பர்ஸ், ஸ்டிக் பெயிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. ஹார்ட் லிவ்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டதை வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம நார்மலாக பார்க்குற கலர்ஸை தாண்டி அங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃபேவரட்டான செக்ஷன் ஜிக்குக்கு வந்திருக்கோம். ஜிக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி வால் ஃபுல்லாமே ஜிக்ஸ் நிறைய மாட்டியிருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் ஜிக்ஸு, ஜெரக்கு, ஷிமானோ எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. அண்டு கலர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இருந்து. சைஸுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஜிக்ஸ்லேருந்து பெரிய ஜிக்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. 5 கிராமில் இருந்து ஸ்டார்டிங். அண்ட் அதை விட சின்னது கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜெரக்கில் மெட்டல் சிப்புன்ற மாடல் இருந்துச்சு. ஸோ அது வந்து 5 கிராமை விட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹூக்கோட இருக்கிற ஜிக்ஸு, ஹூக் இல்லாமல் ஜிக்ஸு. அண்ட் கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்காக உள்ள கலர் எல்லாமே கொஞ்சம் காமிச்சிருக்கேன். இந்த லூர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சில் அந்த ஃபயர் டைகர் பேட்டர்ன் மாதிரி போட்டது, அண்ட் பர்பிள் வித் ரேடியம், அந்த மாதிரி நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டூவோட ஜிக்ஸு தான் வந்து இங்கே நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதுலேருந்து பெரிய ஜிக்ஸ் வரைக்கும் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ ஜிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சென்டர்லேயுமே ஒரு சின்ன ரேக் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. சாஃப்ட் பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா லக்கி ஜான், ஜீமன் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஷ்ரிம்ப்லேயுமே வந்து ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. 100 mm, 125 mm, அதே மாதிரி ஜிஃபின், ஜிங்கா அந்த மாதிரி நிறைய ஷ்ரிம்ப்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ரேக்கோட அதர் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைடுமே வச்சுருந்தாங்க. ரிக்கிமாரோ பிரைடெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஷ்ரிம்ஸுமே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், வூடு ஷ்ரிம்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸு, பர்க்லே, மஸ்டர்ட் அந்த மாதிரி நிறைய பிராண்டு சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் வச்சுருந்தாங்க.
ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே லூர்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு ராட் அண்ட் ரீல்ஸ் விட. அண்ட் அதே மாதிரி ஜெரக்கோட ஷ்ரிம்ப்பு, சின்ன ஷ்ரிம்ப்புமே வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஸு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் பற்றி அவ்வளோ ஐடியா கிடையாது, இது வரைக்கும் நான் விரால் மீன் பிடிச்சது கிடையாது ஃப்ராகில். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதையுமே ட்ரை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஷியோர் கேட்சோட சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ், ஜீமனோட சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ லூர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ராட் செக்ஷனுக்கு வந்தோம். ராடை பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கம்மின்னு சொல்ல முடியாது, பட் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ராட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஷிமானோட எஃபெக்ட்ஸ் சொல்லாராமல் வச்சுருந்தாங்க. ஸோ ராட் செக்ஷன் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம இப்போ ஃபிஷிங் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஜெட்டியில் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வேறு மாதிரி போட்டு. ஜெட்டி பார்த்திங்கன்னா செம்ம லென்த்தாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்ல லென்த்தாக இருந்துச்சு. ரூம்லேருந்து பக்கத்தில் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நடந்து வந்துட்டோம். ஸோ வெளியே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃபிஷிங்க்கு இறங்கிட்டோம். டைம் இப்போது 4:30 ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலர்ஸை பார்த்தோம், பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு ஜெட்டி இருக்குது, அது இதை விட பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு போனோம்னா நம்ம போட்டை ஏறி தான் போகணும். ஸோ அங்கேயும் வந்து என்ன ப்ரோ ட்ரை பண்ணோமா வந்து ஸோ தெரியல. இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே தான் ட்ரை பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ பார்ப்போம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸ்பாட் நல்லாயிருக்கும், நிறையா மீன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே தான் வந்து ட்விஸ்ட்டே கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே மீன் வந்து சீசன் இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் போல். ஸோ அதுவுமே வந்து அங்கே உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அல்ட்ரா லைட் தான் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஷிமானோ சொலாரா ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி நான் ஃபுல் ரிவ்யூ வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜிக்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் ஜிக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப கம்மி. ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மீன் மாட்டுச்சு. அதை என்ன மீனுங்கிறத பாருங்கள். நம்ம ஹேண்ட்மேட் 15 கிராம் ஜிக்கில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சால்மன் பிடிக்கிறோம் கேரளாவில். ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். நல்ல சைஸு. கரெக்டாக கல் கிட்ட வந்து அடிச்சதுனால வீடியோவை ஆன் பண்ண முடியல. எப்படி வேணால் லேர்ன் பண்ணியாச்சு. ஹேண்ட்மேட் 15 கிராம் ஆல்ரெடி பண்ண டிசைன்லேயே வந்து ஒயிட் டைகர் பேட்டர்னு, அதான் நம்மளுக்கு மீன் அடிச்சிருக்கு. ஸோ கைஸ் டே 1 பார்த்திங்கன்னா ஓவர் ஆகிடுச்சு. நான் ஈவினிங் தான் ஃபிஷிங் வந்திருந்தோம். கொஞ்சம் நேரம் ஃபிஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் மேங்க்ரூவ் ஜக்ஸ்மே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எதுவுமே ஸ்ட்ரைக்ஸ் இல்லை, அதனால் வந்து கிளம்பிட்டோம். ஸோ டே 1 அவ்வளோதான். டே 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.